வணக்கம் நண்பர்களே. இது ஒரு பேய்க்கதை. அன்று உண்மையில் என்ன நடந்திருக்கு? இது உண்மையில் நடந்த ஒரு நிஜ பேய்க்கதை. நீங்கள் பேய் இருக்கு என்பதை நம்புகிறீர்களா? இந்த கதை முடிவில் உங்கள் நம்பிக்கை மாறலாம். இது ஒரு கற்பனை கதையா இல்லை நிஜமா என்பது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. த்ரில்லர் நிறைந்த ஸ்டோரி பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு இரவு ரகசியம் நிறைந்த வீடு. இரவின் ஓசை. 2019 சென்னை அருகே திருவள்ளூர் நடந்த உண்மை சம்பவம். விவேக் என்ற விக்கி, வயது 22, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து அசோக் லேலாண்டில் வேலை பார்த்து வருகிறார். தேவிகா, வயது 19, +2 முடித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலைமை. பெயர், இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேவிகா ஃப்ரெண்ட்ஸுடன் சென்னைக்கு வந்தவர் வேலைக்காக. இருவரின் பழக்கம். தேவிகா துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தாள். இருவரும் ஒரே பஸ்ஸில் பயணம் செய்து வந்தனர். அதில் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது. கல்யாணம் பண்ணாமல் தனிமையாக வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவு செய்தனர். அதற்காக அவர்களுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டது. வீடு தேடி அலைந்து ஒரு வீடு கிடைத்தது. தெருவிலிருந்து ஒதுக்குப்புறமான வீடு. பூட்டப்பட்டு 2 வருடங்கள் ஆனது. ஒரு புரோக்கர் முகேன கிடைத்த வீடு. வாடகை 3000. அதனால் எதுவும் யோசிக்கவில்லை. ஒரு பாழடைந்த மாதிரியான வீடு. பரவாயில்லை என்று கிளீன் செய்து வாழ்க்கையை ஆரம்பித்தனர். முதலில் வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் போனது. இரவு நேரம் ரொமான்ஸ், வேலை முடிந்தால் படம் பார்ப்பது, சந்தோஷமான வாழ்க்கை. அது நிலைக்கவில்லை. ஒரு இரவு தேவிகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். விவேக் நைட் ஷிஃப்ட் போயிருந்தான். இரவு 12:30 மணி இருக்கும். பாத்ரூமில் ஏதோ குளிப்பது போன்ற சத்தம். ஒருவேளை விவேக் வந்திருப்பாரோ? போய் பார்த்தாள் தேவிகா. நீரானது கொட்டி கிடந்தது. எதுவும் புரியவில்லை. குழாயில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. சரி, பூட்ட மறந்திருப்பேன் என்று க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்தாள். மனது பதபதைத்தது. சிறிது நேரத்தில் மறுபடியும் சத்தம்.